திருச்சி மக்களவை தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து பெட்டவாய்த்தலை தேவஸ்தான பகுதியில் அமைச்சர் KN நேரு பரப்புரை மேற்கொண்டார். உங்களுடைய பெரு ஆதரவை தீப்பெட்டி சின்னத்திலே தந்து அவர் வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் திங்கள் நகர் பகுதியில் உள்ள ராதாகிருஷ்ணன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக அமைச்சர் அன்பில் மகேஷ் புதுக்குடி பூதலூர் நால்ரோடு பகுதிகளில் வியாபாரிகள் பொதுமக்களை நேரில் சந்தித்து துண்டு பிரசுரம் கொடுத்து பிரச்சாரம் செய்தார். உங்களில் ஒருவன் நான், உங்கள் வீட்டு பிள்ளை நான், உங்களுக்கு உழைக்க உத்தரவிடுங்கள், உதய சூரியன் சின்னத்திலே உத்தரவிடுங்கள். விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்யராஜுவுக்கு ஆதரவாக கண்டாச்சிபுரம் பேருந்து நிலையம் முன்பு CV சண்முகம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். உங்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இரட்டை இரட்டை. வடசென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் கொடுங்கையூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பட்டாசு வெடித்து பூக்கள் தூவி பாஜகவினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஈக்காட்டு தாங்கலில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை திமுகவைச் சேர்ந்தவர்கள் மற்றவர்களை பற்றி பேசும்போது மரியாதையாக பேச வேண்டும் என கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களை பேசும்போது மரியாதையா பேசணும். ராஜ கண்ணப்பனோட பைட் ஒன்று பார்த்தோம். அந்த பொம்பளை யாரு சொல்றீங்க? நிதியமைச்சர் தமிழிசைக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். தமிழிசை உங்களுக்கு குறைச்சலா? மாநில தலைவரா இருந்து உங்க கட்சியில அப்படி வர முடியாது. ஏன்னா இன்னாரோட மகன் தான் வர முடியும். நாங்களாம் அடிமட்டத்துல இருந்து 20 வருஷம் வேலை செஞ்சு மாநில தலைவரா ஒரு தேசிய கட்சிக்கு வந்தா சும்மாவா? 2 மாநில ஆளுநரா, 2 சட்டமன்றத்துல கவர்னர் உரை நிகழ்த்தியவளா, 2 தேர்தலை பார்த்தவரா, 4 முதலமைச்சர்கள் கூட பழகியவளா இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டாங்களா? மத்திய சென்னை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தெலுங்கு பேசும் மக்கள் அதிகம் வசிக்கும் சூளை தட்டான்குளத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கட்சி நிர்வாகியை தெலுங்கில் பேச வைத்து வாக்கு சேகரித்தார். தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் முண்டகக்கண்ணி அம்மன் கோயில் தெரு உட்பட மயிலாப்பூரின் கிழக்கு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் திமுக மகளிர் அணியினர் மேளதாளம் முழங்க நடனமாடி வாக்கு சேகரித்தனர். மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்காக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் மூக்க தமிழரசு தியாகராய நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிண்டியில் வாக்கு சேகரித்த தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் டீக்கடை ஒன்றில் வடை வாங்கி மக்களை ஏமாற்றும் வடை சுடுகின்ற வேளையில் திமுக மற்றும் பாஜகவினர் கைதேர்ந்தவர்கள் என விமர்சனம் செய்தார்.